வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அதிமுகவின் தென்காசி மற்றும் செங்கோட்டை மாவட்ட செயலாளர்கள் புறக்கணிப்பு. அதிமுகவின் ஆலோசனை கூட்டத்தில் தற்பொழுது எடப்பாடிக்கு எதிராக வெளியேறியுள்ளனர். அதிமுகவில் தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் கள நிலவரம் எடப்பாடியால் கட்டுப்படுத்த முடியவில்லை. வெற்றியடைவதற்கான வாய்ப்புகளும் இல்லை. அதிமுகவில் வெற்றியடைவதற்கான ஒரே வழி கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், OPS இவர்களை தவிர சசிகலா மற்றும் டிடிவி தினகரன் இவர்களை மீண்டும் அதிமுகவிற்குள் கொண்டு வர முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு பக்கம் திமுகவிற்கும் மறுபக்கம் தாவேகாவிற்கும் அதிமுகவின் 40% தொண்டர்கள் சென்று விட்டார்கள். தற்பொழுது எந்த ஒரு கட்சியிலும் இணையாமல் டிடிவி தினகரனும் சசிகலாவும் புதிய கட்சியை தொடங்கியுள்ளனர். அவர்கள் அதிமுகவில் இணைந்து தென் மாவட்ட ஓட்டுக்களை பெற்றால் மட்டும்தான் அதிமுகவின் வெற்றி வாய்ப்பை உறுதி செய்ய முடியும். இல்லை என்றால் மிகப்பெரிய ஒரு தோல்வியை அதிமுக தினம்தோறும் சந்திக்க நேரிடும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் தமிழக அரசியலில் ஒவ்வொரு நாளும் தற்பொழுது உருவாகி கொண்டிருக்கிறதுக்கு காரணமே எடப்பாடியின் சுயநலம்தான். அவர் அன்றைக்கே சரியான முடிவை மேற்கொண்டிருந்தால் இன்றைக்கு அதிமுக ஆளும் கட்சியாகவோ எதிர்க்கட்சியாகவோ உருவாகியிருக்கும். ஆனால் எடப்பாடியின் சுயநலத்திற்காக அவரது பதவியை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதிமுகவின் வேட்பாளர்களை பகடக்காயாக மாற்றி அதிமுக வெற்றியடையக்கூடிய தொகுதிகளை தோல்வியடையக்கூடிய தொகுதிகளாக மாற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் OPSஐ புறக்கணிக்க வேண்டும், அவரை கட்சியிலிருந்து விலக்க வேண்டும் என்பதற்காக அவர் மீது ஒட்டுமொத்த பழி சுமர்த்தி தனக்கு சாதகமாக முன்னாள் அமைச்சர்களை தனது பக்கம் வைத்தார். தோல்வி அடைந்த பிறகு தாவேகாவின் தலைமையில் கூட்டணி வைப்போம் என்று அவருக்கு பின்னால் இருந்த மாஜி அமைச்சர்கள் கூறிய போதும் அதை எதிர்த்து மாவட்ட செயலாளர்களையும் பதவிகளை பறித்து முன்னாள் அமைச்சர்களை அதிமுகவில் ஓரம் கட்ட முயற்சி செய்தார். தானாக அவர்கள் முன்வந்து ராஜினாமா செய்து தாவேகாவிலும் இணைந்து விட்டார்கள். தற்பொழுது தன்னை எதிர்க்கக்கூடிய உயர்ந்த பதவிகள் யாரும் இல்லாத காரணத்தினால் முழுமையான ஆதிக்கமும் எடப்பாடி பழனிசாமியின் கையில்தான் இருக்கிறது. ஆனால் ஒட்டுமொத்தமான தென் மாவட்ட நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்களும் இதை ஏற்றுக்கொள்ளாமல் இன்று நடைபெற்ற அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் சுமார் 25 பேர் புறக்கணித்துள்ளனர். இதனால் அதிமுகவின் எதிர்கால அரசியல் என்பது கேள்விக்குறியாக மாறியுள்ளதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. மாவட்ட செயலாளர்கள் எடுத்த முடிவு சரியா தவறா என்பதை கமெண்டில் கூறுங்கள்.